பேசாம வெட்கப்பட்டு சொல்றேன், எங்க ஊர்ல எல்லாம் விவசாயிகள் பனைமரத்தை வெட்டுனாங்க பயனில்லைன்னு சொல்லி பனைமரங்களை வெட்டி இருக்கிறார்கள். அந்த அளவுதான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பனைமரங்களை பெரிய அளவு மதிப்பு இருக்காது. இந்த இடத்துக்கு கொண்டு விட்டாங்க. அதற்கப்புறம் தான் படிப்படியாக தமிழர்கள் உணர தொடங்கினார்கள். எது உண்மையான பொருளாதாரம், எது உண்மையான நமக்கான வேளாண்மையை மீட்டெடுத்தல், எதற்காக நமது முன்னோர்கள் குளக்கரைகள் ஏரிக்கரைகள் எல்லாம் பனைமரத்தை நட்டு இருந்தாங்க, ஏன் இதை இப்ப தடுக்கிறாங்க, இதையெல்லாம் படிப்படியாக உணர்ந்தார்கள். நம்மை சுற்றி ஒரு பெரிய சதிப்பின்னல் இருக்குங்கிறத முதல்ல தமிழர்கள் உணரணும். எங்க ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட சீமை கருவேலம், ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. இந்த ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட இந்த சீமை கருவேலம் ஆப்பிரிக்காவிலேயே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கு. அது அங்கதான் பூர்வீகம். ஆனா அங்கேயே அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த சீமை கருவேலங்களை இங்க கொண்டு இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிடம் இல்லாத பொல்லாத பொய்களை பரப்பி ஏமாற்றி அமெரிக்க ஏஜென்ட்கள் பரப்புனாங்க. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன சொன்னாங்க, இது விறகுக்கு பயன்படும், அதனால இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு. இப்படி ஏமாத்தி கொண்டு நம்ம கிட்ட திணிச்ச அந்த சீமை கருவேலம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கு. இந்த சீமை கருவேலத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல தமிழ் உணர்வாளர்கள், இயற்கை ஆர்வலர்கள் எல்லாரும் போராடி தீர்ப்பையும் பெற்றாங்க. தீர்ப்பு வந்துருச்சு. கண்ணில் படக்கூடிய அத்தனை சீமை கருவேல மரங்களையும் அரசாங்கம் எடுக்க வேணும், வெட்ட வேணும், மக்களும் அதை முன் செய்யலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை, பொது இடங்கள் இருக்கக்கூடிய சீமை கருவேலங்களை எல்லாரும் வெட்டுங்கன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பும் கொடுத்துருச்சு. எல்லாரும் வெட்டவும் தொடங்கிட்டாங்க. எவனோ ஒருத்தன் அதுக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறான். நம்ப முடியுதா? சீமை கருவேலத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுட்டான். அப்படியே நிக்குது இப்ப வரைக்கும். இப்ப போய் நீங்க வெட்ட முடியாது. வெட்டினீங்கன்னா பிரச்சனை. பாத்துக்கோங்க, நம்மளை சுற்றி எவ்வளவு பெரிய சதிப்பின்னல் இருக்குன்னு பாருங்க. இந்த சதிப்பின்னல்ல தலையாய சதிப்பின்னல் ஒண்ணு இந்த நம் மண்ணில் நடந்தது என்றால் அதுதான் கல்விக்கான தடை. தலையாய சதிப்பின்னல் இது இதுதான் மையம். நம்ம இந்த ஜல்லிக்கட்டுக்கு மாட்டுக்காக போராடணும், ஜல்லிக்கட்டு தடை. அந்த ஜல்லிக்கட்டு தடையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், பீட்டாங்கிற ஒருத்தன் சம்பந்தம் இல்லாம மாடுகளை பாதுகாக்கிறேங்கிற பேர்ல அந்த தடையை கொண்டு வந்தான். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவ மாஃபியால தொடங்கி எத்தனை பால் வியாபாரம், இதெல்லாம் அந்த சதிகளை தமிழர்கள் உணர்ந்தார்கள். பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தோம்.